ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக இன்னைக்கு நான் என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா நோ அதர் சாய்ஸ்ங்கிற திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைனை பத்தி உங்களுக்கு சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, ரீசெண்ட் டைம்ல டெக்னாலஜியோட பூம்னாலையும் ஏஐயோட வளர்ச்சினாலையும் நிறைய மனுஷங்க அவங்களோட வேலையை இழந்துட்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில இருந்து அவரோட ஃபேமிலி எப்படி மீளுது, அது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு வேலை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற சொல்ற திரைப்படம் தான் நோ அதர் சாய்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம தலைவன் பார்ச்சங்குங்க தான் ஏக்கிருக்காரு. சோ படம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான மான்சுவை காட்டுறாங்க. நம்ம மான்சுவை பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, இந்த உலகத்துல அவர் சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான அத்தனை விஷயமே அவர்கிட்ட இருக்கு. ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான நல்ல வருமானம் இருக்கு. ஒரு பேப்பர் கம்பெனியில இவர் மேனேஜர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு அழகான 2 பசங்க இருக்காங்க. பையன் பயங்கர புத்திசாலி, பொண்ணு மியூசிக்ல பயங்கர டேலண்டான பொண்ணு. அழகான ஒரு வைஃப் இருக்காங்க. இவங்க வீட்லயே பாசமா 2 நாய்க்குட்டியை வளர்க்குறாங்க. இந்த மாதிரி அவரோட ஃபேமிலியோட ஞாயிற்றுக்கிழமையானா கறியெல்லாம் சமைச்சு ரொம்ப சந்தோஷமா அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு நாள் அப்படியே மாற போகுது. இப்ப நம்ம மான்சு வழக்கம் போல அவர் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அவர் காதுக்கு ஒரு விஷயம் போக ஆரம்பிக்குது. அதாவது இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த கம்பெனியை ஒரு அமெரிக்கன் கம்பெனி கிட்ட விற்க போறாங்களாமா அப்படிங்கிற விஷயம் இவர் காதுக்கு தெரிய வருது. சரி, அதுல என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அமெரிக்கன் கம்பெனி அவங்க கம்பெனியில இருக்கிற பழைய மிஷின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு புது மிஷின்ஸை இறக்க போறாங்க. அந்த மிஷின்ஸ் ஆப்ரேட் ஆகிறதுக்கு மனுஷங்க யாரும் தேவை கிடையாது. சோ அமெரிக்கா இவங்க ஃபேக்டரியை வாங்கின உடனே 80% ஒர்க்கர்ஸை லே ஆஃப் பண்ண போறாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியாகணும்னு மான்சுவும் கையில என்னென்னமோ எழுதி வச்சுட்டு அமெரிக்காக்காரங்களை பார்த்து பேசலான்னு போறாரு. ஆனா லாங்குவேஜ் பேரியர்னால இவர் சொல்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. அத்தனை ஒர்க்கர்ஸோட சேர்ந்து மான்சுவோட வேலையும் அப்படியே போயிருது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த விஷயத்த அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சரியான வருமானம் இல்ல. ஆனா நம்ம ஃபேமிலியை பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கும். நீங்க வருத்தப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மான்சும் நிறைய இன்டர்வியூக்கு போறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா இவருக்கு எந்த வேலையும் கிடைக்கல. இவங்களோட ஃபேமிலியோட பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப கேவலமாயிட்டு போயிட்டு இருக்கு. இவங்க தங்கி இருக்கிற வீடு கூட லோன்ல தான் வாங்கியிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேர் முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மான்சுக்கு இப்ப சரியான வேலை இல்லைங்கிறதுனால குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. சோ நம்ம அனாவசியமா செலவு பண்ற எல்லா செலவையுமே நம்ம குறைச்சாகணும். நம்ம பொண்ணோட மியூசிக் கிளாஸோட ஃபீஸை தவிர மித்த எல்லாத்தையுமே கட் பண்றேன். நெட்ஃபிளிக்ஸ் வெளியே போய் சாப்பிடுறதுன்னு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உங்களுக்கு இப்ப சரியான வருமானம் இல்ல. அதனால என் ஃப்ரெண்டோட டென்டல் கிளினிக்லயே நான் வேலைக்கு போறேன். குடும்பத்தோட அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டு மேல வேற கடன் இருக்கு. சோ இந்த வீட்டை நம்ம என்னதான் நான் வேலைக்கு போனாலும் என் வருமானத்தை வச்சு கண்டிப்பா என்னால லோனை கட்ட முடியாது. இந்த வீடை நம்ம வித்தரலாங்க. இந்த வீடை வித்துட்டு லோன் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் இருக்கும். அந்த பணத்தை வச்சு நான் ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்திருக்கேன். அதுல போய் நம்ம ஒரு ஃபேமிலியா வாழலாம்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோ இந்த வீட்டுல சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க ஃபேமிலியில இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து அந்த வீட்டை வித்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் தான் ஆசைப்பட்டு இந்த வீடை வாங்கியிருக்காரு. திருப்பி இந்த வீட்டை விட்டு போறதான்னு இவருக்கு மனசு ரொம்பவே துடிக்குது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறதுனால இவங்க பாசமா வளர்த்த அந்த 2 நாய்க்குட்டியும் மான்சுவோட ஒய்ஃப் ஃபேமிலி கிட்டயே கொடுத்துறாங்க. அவங்களுமே தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணதுனால மான்சுவோட பொண்ணு ஹீரோ கிட்ட பேசுறதே விட்டுறா. இதெல்லாம் பார்த்தவருக்கு ரொம்பவே இதாகுது. அது மட்டும் இல்லாம அடுத்த நாளே அவர் வீட்டை வந்து யாரையாரோ வந்துட்டு பார்த்துட்டு போறதெல்லாம் நம்ம மான்சுவால ஏத்துக்கவே முடியல. ஒரு நாள் வந்துட்டு இவர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும். ஏன் மச்சான், இன்னும் 2 மணி நேரத்துல உனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, கண்டிப்பா வந்தா நீ செலக்ட் ஆயிரலாம், கண்டிப்பா வந்துடா அப்படின்னு சொல்ல இவர் வேலையில இருக்காரு. இவரோட ஸ்டோர் மேனேஜர் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டா, ஒண்ணு இங்க வேலை பாரு, இல்ல இந்த வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம மான்சும் சரி போடலாங்கான்னு இந்த வேலையை விட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோவை பார்த்து, என் பாஸ் வந்துட்டு உன்னோட வீக்னஸ் என்னன்னு கேட்பாரு, அதுக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த இன்டர்வியூல நம்ம ஹீரோ பயங்கரமா சொதப்ப அவனுக்கு வேலை கிடைக்காம போயிருது. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோட லைஃப் இன்னுமே டார்க்கா தான் போயிட்டு இருக்கு. அவர் பொண்ணு அவரோட பேசவே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவரோட பழைய பாஸோட கால போய் விழுந்து, நான் இங்க 25 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த வேலையை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்க, ஆனா அவரோட பாஸ் மன்னிச்சிருப்பான்னு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இப்ப அந்த இடத்துக்கு இவர் இடத்துக்கு வந்த ஒருத்த வரான். அவனை நம்ம சோயின்னு கூப்பிடுவோம். அந்த சோய் என்ன சொல்றானா, இந்த பாருங்க உங்களுக்கு இங்க வேலை இல்ல, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சுட்டு
பக்கத்துல இருக்கிற பார்ல போய் சரக்கு சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம மான்சு ரொம்ப சோகமா அப்படியே போய் பார்ல போய் தண்ணியை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பாக்குறான். வீட்டுக்கு வந்து அவன் போனை நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சோயின்கிறவன் பயங்கரமான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கான். இவன் இடத்துக்கு வந்தவனுக்கு இவனுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு, சொந்தமா தனி வீடு இருக்கு, இவன் ஜாலியா இருக்கான். நம்ம ஹீரோமே அவன் ஒய்ஃபை பார்த்து இவன் தான் என்னோட இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா நக்கலா, இவன் மலையில நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏதாவது இடி விழுந்து இவன் சாக மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனா நம்ம ஹீரோ இதை விவகாரமா எடுத்துக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஜோய அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துல ஜோய் ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பான். ஒரு மொட்டை மாடியில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. இப்ப மட்டும் இவன் தலையில இந்த பூந்தொட்டியை போட்டு இவனை கொண்டுட்டோம்னா இந்த வேலை நமக்கு தானே கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு முடிவை நம்ம ஹீரோ எடுக்க போறான். ஆனா அந்த பூந்தொட்டியில இருந்து விழுந்த தண்ணி இவருக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. இப்போ இவனை கொன்னா மட்டும் இவருக்கு இந்த வேலை கிடைக்கணுங்கிற எந்த அஷூரிட்டியும் கிடையாது. ஏன்னா இந்த ஊர்ல இவரை மாதிரியே நிறைய பேத்துக்கு வேலை போயிருக்கு. இவரோட போஸ்டுக்கே நிறைய பேரு இவர் காப்பனண்டா வரலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணி புதுசா ஒரு போனையும் ஒரு சிம்மியும் வாங்குறாரு. அந்த நம்பரை வச்சுட்டு பல நியூஸ் பேப்பர்லயும் பல மேகசின்ஸ்லயும் இந்த மாதிரி நாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், இந்த மாதிரி மேனேஜர் போஸ்டுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட்கள் தேவைன்னு ஒரு ஆடு கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஆடு கொடுக்க பல ரிசியூம் இவருக்கு வர ஆரம்பிக்குது. அதுல யார் யாரெல்லாம் பெஸ்டா இருக்காங்கன்னு இவர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா கிம்ங்கிற ஒருத்தனையும் போனி இன்னொருத்தனையும் தான் நம்ம ஹீரோ காம்படிஷனா பாக்குறான். சோ ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் போட்டு தள்ளிட்டு அந்த சோவை போட்டு தள்ளனோம்னா அழகா நமக்கு இந்த வேலை கிடைச்சுங்கிறத நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க இங்க இருந்து கட் பண்ணா கிம்ங்கிற அந்த ஆளை காட்டுறாங்க. அந்த கிம்ங்கிற ஆளை பாத்தீங்கன்னா அவனுமே நம்ம ஹீரோ மாதிரி தான். ஒரே ஃபேக்டரியில 25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா 25 வருஷமா வேலை பார்த்தவன ஒரு மனுஷனை கூட மதிக்காம கம்பெனில இருந்து தூக்கி போட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆளுக்குமே 25 வருஷமா பேப்பர் இண்டஸ்ட்ரியிலே இருந்துட்டதுனால வேற எந்த இண்டஸ்ட்ரிக்கு போறதுக்கும் இவருக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. என்ட்ரிக்கு போறது தண்ணி அடிக்கிறதுன்னு மாத்தி மாத்தி இதையே பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இதனால அவர் ஃபேமிலிக்குள்ளேயுமே ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆயிருந்திருக்காது. அவர் ஒய்ஃபுக்கு இவருக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம ஹீரோமே எப்படா இந்த கிம்ங்கிற ஆளை போட்டு தள்ளலான்னு இவரை நோட்டை விட்டுட்டே இருந்திருப்பாரு. ஆனா இவரோட வீட்டை சுத்தி நிறைய சிசிடிவி கேமரா இருக்கிறதையும் இவர் பாத்துறாரு. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றானா இவர் இந்த மாதிரி வேவ் பார்த்துட்டு மான்சோட அப்பா ஒரு கண்ணை வச்சிருந்திருப்பாரு. அந்த கண்ணை எடுத்துட்டு போய் அவனை போட்டு தள்ளான்ங்கிற முடிவுக்கு இவர் வராரு. இப்போ அவர் போட்டு தள்ளான்னு போய் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, கிம்மோட வைஃப் கிம்முக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பையனோட இருக்கிறது. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கரெக்டான ஒரு டைமுக்காக வெயிட் பண்றாரு. இவர் எதிர்பார்த்த டைமும் கரெக்டா வருது. கிம்மோட வீட்டுல கிம்மோட வைஃப் இல்லாத நேரமா பார்த்து கிம்ம போட்டு தள்ளான்னு போறாங்க. ஆனா கிம்மோட வைஃப் அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ கிம்ம போட்டு தள்ளான்னு போகும்போது பின்னாடி இருந்து ஒரு கல் எடுத்து மான்சோவோட மண்டையிலே அடிக்கிறாங்க. இப்ப அங்க 3 பேத்துக்கும் பயங்கரமான சண்டை வருது. 2 பேரும் சேர்ந்து நம்ம மான்சோ அடிப்பாங்கன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல கிம்மும் அவனோட வைஃபும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மான்சுவுமே ஆளை விட்டா போதுன்னு அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். ஆனா கிம்முக்கும் கிம்மோட வைஃப்குள்ள நடந்த சண்டையில கிம்மோட வைஃப் கிம்ம போட்டு தள்ளிடுறாங்க. இத பார்த்தோன்னா நம்ம மான்சுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. துப்பாக்கியில விட்டுட்டு அவன் காரை நோக்கி ஓடுறான். அவனை போட்டு தள்ளுறதுக்கு கிம்மோட வைஃப் வேற வந்துகிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியா அவகிட்ட இருந்து இப்ப அப்படியே தப்பிச்சு போயிடுறா. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா, ஆனா நைட்ல வந்து கிம்மோட வைஃப் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா கிம் அஃபேர் வச்சிருக்க அந்த பையனோட சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட அவங்க வீட்டுக்கிட்டயே அப்படியே புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனைனா இவர் வச்சிருக்கிற பிஸ்டல் வந்துட்டு ஒரு நார்த் கொரியன் டைப் பிஸ்டல். இந்த பிஸ்டல் மட்டும் மாட்டிக்கிச்சுன்னா இந்த கொலை இவர் பண்ண மாதிரி ஆயிரும். சோ கிம்மோட வைஃப் கிம்ம புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அவர் கொண்டு போன அந்த துணியையும் துப்பாக்கி எடுத்துட்டு ஒரு வழியா சேஃபா வந்துடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அடுத்த டார்கெட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. நம்மளோட செகண்ட் டார்கெட்டை காட்டுறாங்க. இவரை நம்ம போனு கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் காட்டின கிம்மோட இந்த போக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா ஜப்பான்ல இருக்கிற ஒரு பேப்பர் கம்பெனில இவர் வேலை பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் மெக்கானிக்காவும் இருந்திருக்காரு. இப்ப இவர் வேலையெல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஷூ கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இவரோட கடைக்கு வந்து அப்பாவித்தனமா ஒரு பிட்டை போட ஆரம்பிக்கிறான். அதாவது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, என் பொண்ணு வந்து மியூசிக் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு ஷூ வாங்கணும். ஆனா என்னோட பொண்ணோட கிளாஸ் 8:30 தான் முடியும், கடை எத்தனை மணி வரைக்கும் திறந்து வச்சிருப்பீங்க அப்படின்னு கேட்க இவர் போ என்ன சொல்றாருன்னா 8 மணி வரைக்கும் தான் இருப்போம், நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு நானே ஷூ எடுத்துட்டு வந்து தரேன், இந்த ரோட்ல நில்லுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அந்த ரோட்ல வண்டியை போட்டு அப்படியே நிக்கிறான். ஆனா நம்ம போ வரும்போது கிம் என்ன சொல்றானா, என்னன்னே தெரியலங்க, நானே உங்களை வந்து பார்த்து இருந்திருப்பேன், உங்க கடைக்கு தான் வந்துட்டு இருந்தேன், ஆனா வர வழியில வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. நம்ம போவுமே நான் மெக்கானிக் தாங்க, நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்ல இவர் வண்டி பார்த்துட்டு இருக்கிற இதே டைம்ல நம்ம ஹீரோ அப்படியே கன் எடுக்கிறான். கன் எடுத்து அப்படியே போவ கொடூரமா அங்கேயே போட்டு தள்ளிடுறான். போவ போட்டு தள்ள அடுத்த நிமிஷமே காரோட டேஷ் கேம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறான். இந்த மாதிரி போவ கொன்னுட்டு அவரோட பணத்தை அவன் கார்ல அப்படியே எடுத்து போட்ட
விட்டுறான். இப்ப அப்படியே அவனோட வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுல இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு இந்த ஆளோட உடம்பு அப்படியே வெட்டி டிஸ்போஸ் பண்ணிடலாமான்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மேல இருந்து இவரோட பையன் அப்பா என்ன பண்றாருங்கிறத அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் வாட்டி அந்த கொலை பண்றதுனால அவனால வாண்டடா அந்த கைய வெட்டி எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்றானா ஒரு கைத்தை எடுத்து அந்த உடம்பையே ஒரு பூந்தொட்டி மாதிரி செட் பண்ணி அதை அப்படியே புதைச்சிடறான். அங்க புதைச்சு ஒரு ஆப்பிள் மரத்தையும் அங்க நட்டு வச்சுட்டு போயிடுறான். இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோட வீட்டுக்கு போலீஸ்காரங்க வராங்க. போலீஸ்காரங்க வந்துமே பேப்பர் கம்பெனின்னு ஒரு கம்பெனில ரீசெண்டா ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுமே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், ஆனா அந்த கம்பெனில என்ன வேலைக்கு எடுத்துக்கலையே, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேற ஒருத்தவங்களை ஹையர் பண்றதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரீசெண்டா அந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி 2 பேர்த்த செலக்ட் பண்றதா இருந்திருக்காங்க. அந்த 2 பேருமே இப்ப காணாம போயிருக்காங்க. போவை தான் அவங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போ நேத்து நைட்ல இருந்தே மிஸ்ஸிங். அவரோட கார் வந்துட்டு நடு ரோட்ல நின்றுட்டு இருந்துச்சு. அந்த ரோட்ல போய் நாங்க தேடி பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு புல்லட் கிடைச்சது. அந்த புல்லட்ல இருக்கிற ரத்தம் போவோடது தான். அந்த புல்லட் வந்துட்டு ஒரு பழைய நார்த் கொரியன் டைப் கன்ல இருந்து தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட போனை நாங்க எடுத்தோம். அந்த போன்ல வந்துட்டு பேப்பர் கம்பெனி அவருக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அவர் பிக் பண்ணாதனால கிம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வேலைக்கு எடுத்திருந்திருக்காங்க. ஆனா கிம்முமே அவருக்கு முன்னாடியே காணாம போயிருக்காங்க. அந்த கம்பெனில யார் யாரெல்லாம் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாமே காணாம போயிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க எல்லாம் பார்த்து சேஃபா இருங்கன்னு சொல்றதுக்கு தான் நாங்க வந்தோம், சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இவங்க போனோடனே நம்ம மான்சு இவனோட அடுத்த டார்கெட்டான ஜோயை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஜோ அவனோட கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பான். அவன் காரை நோக்கி மான்சு போய் விழுகிறான். சார் என்ன ஞாபகம் இருக்கா, நீங்க வேலை பார்க்குற பழைய கம்பெனில தான் நானும் வேலை பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ போடுவீங்களே, உங்க வீடியோல நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா என்கிட்ட 2 சரக்கு இருக்கு, நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க இத பார்த்து ஜோமே தாராளமா போலான்னு அவன் வீட்டுக்கு இவன் கூட்டிட்டு போயிடுறான். 2 பேரும் அங்க போய் பயங்கரமா சரக்கு போடுறாங்க. ஜோ பாட்டுக்கு சரக்கு போட்டுட்டு பயங்கரமா ஆடுறான். ஆனா நம்ம ஹீரோ சரக்கு எதையுமே குடிக்காம அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டையான அடுத்த செகண்டே இவன் அப்படியே குழிய தோண்டி தலையை மட்டும் வெளியே வச்சு அப்படியே புதைச்சிடறான். இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை கட்டுறாங்க. நம்ம ஹீரோட பையன் சஸ்பீஷியஸா நடக்கிறத அவங்க அம்மா பாத்துறாங்க. ஹீரோட வைஃபுமே போய் அவங்க பையன்கிட்ட என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்க ஹீரோட பையன் என்ன சொல்றாங்கன்னா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி மிஷினை வச்சு எதைய அறுத்துட்டு இருந்தாரு, ஒருவேளை அவர் யாரையாவது இங்க கொண்டு புதைச்சிட்டாரு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்குமே சந்தேகம் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கொலை பண்ணது ஒரு நார்த் கொரியன் டைப் கன்னு தான். அதே மாதிரி ஒரு கன்னு சிமிலரான ஒரு கன்னு நம்ம ஹீரோட வீட்டுல இருந்திருக்கும். அந்த கன்னை போய் இப்ப எடுத்து பார்த்தா ஒரிஜினல் கன் இல்லாம ஒரு டூப்ளிகேட் கன் இருக்கு. இப்ப இவங்களுமே எந்த இடத்துல அவங்க அப்பா குழி தோண்டி ஏதோ புதைச்சதா சொன்னாங்களோ அந்த இடத்துல போய் தோண்டி பார்த்தா அங்க வந்துட்டு உண்மையே மனுஷங்க தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க ஃபேமிலியை செக்யூர் பண்றதுக்காக அவங்க பையன் கிட்ட போய் அப்பா யாரையும் கொல்லல, அங்க இருக்கிறது பண்ணி மட்டும்தான், பண்ணிதான் வெட்டி அங்க போட்டிருக்காரு, நீ வரி பண்ணாத அப்படின்னு சொல்ல இப்ப அப்படிங்கிறது கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு வழியா நம்ம சோயை கொன்னுட்டு அந்த பாடி எடுத்துட்டு அப்படியே அவன் உடம்ப அப்படியே வீட்டுக்குள்ள தூக்கி வச்சிடறான். வந்து பார்த்தவங்களுக்கு ஓவரா சரக்கு அடிச்சு செத்து போனவங்க மாதிரி சோ பெர்ஃபெக்டா கொன்னுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வைஃபுக்கு நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருது. நம்ம ஹஸ்பண்ட் எதுக்கு பண்ணாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு அவங்களால எதுவும் சொல்ல முடியாம அப்படியே அமைதியா இருக்காங்க. இப்ப அப்படி இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில போலீஸ் திருப்பி வராங்க. போலீஸ் வந்து காணாம போன போக்கும் கிம்முக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ரீசெண்டா கிம்மோட வைஃபை விசாரிச்சோம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கிம்முக்கும் போவுக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும், 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்த்து இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டெண்டர் விஷயமா வெளியே போயிருக்காங்க. அதுல இருந்து வந்ததுக்கு அப்புறமே கிம் ரொம்பவே சோகமா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வேலை போயிருந்திருக்கு. அதனால அவர் கொஞ்சம் மருந்து எடுத்துட்டு இருந்தாரு. அவர் காணாம போன அன்னைக்கு அவரோட சேர்ந்து ஒரு கன்னும் காணாம போச்சு அப்படிங்கிற விஷயத்த கிம்மோட வைஃப் சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம போலீஸுமே அது என்ன கன்னு கேட்கும் போது அவங்க அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த நார்த் கொரியன் கன்னா காட்டி இருந்திருப்பாங்க. சோ போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா கிம் தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹோவ போட்டு தள்ளிட்டு தலைமறைவா இருக்குங்கிற விஷயத்த போலீஸா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இதுக்கப்புறம் அப்படி இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு புதுசா வேலை கிடைச்சிருது. அவனோட ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு போறான். அவனோட வாழ்க்கையே பழையபடி மாறிடுச்சு. அவங்க ஃபேமிலியே இப்போ பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இங்கேயே நோ அதர் சாய்ஸ்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.